வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ லலிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கோவக்காய் வறுவல். இது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணியிருப்பேன். அதுக்கு செஞ்ச சைட் டிஷ் தான். உடனே அந்த வீடியோ போட முடியலனால இப்போ போட்டிருக்கேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும். இது கூட உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கின வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சமாக கலர் மாறட்டும் வெங்காயம். இப்போ இது கூட அரிஞ்சு வச்சுருக்கேன் கோவக்காவை சேர்த்துக்கிறேன். கோவக்காய் வந்து நான் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அது அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு காயை வந்து 4 துண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீட்டாக. இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுலேயும் ஒரு பாதி குக் ஆகும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து மிளகாயும் தனியாகவும் சேர்ந்தது ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த மிளகாய் ஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இதுக்கு வேண்டிய உப்பும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கோவக்காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி ரொம்ப பார்த்து விட்டுக்குங்க. ஏற்கனவே கோவக்காய் அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். சீக்கிரம் வெந்துடும் காய். இது வறுவல் வந்து கொஞ்சம் காய் தனித்தனியாக இருக்கணும் இல்லையா? நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாகியாகிடும், தலான்னு ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்து வந்து அது வேகட்டும். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையே வறுத்துட்டு அதை பொடி பண்ணிக்கிறேன். அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த காய் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து அந்த வேர்க்கடலையை போட்டு ஒரு கலர்னிங்கன்னா ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது சாதத்துக்கு, சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். வச்சு சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். எல்லோரும் செய்வீங்க இந்த மாதிரி. நான் செஞ்சது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்க. Until then, bye, see you. Take care. Have a good time.